ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதம் 2ஆம் காண்டம் மகிஷி மகிஷா சமாகம். மகிஷியின் கதைகள் நைமிசார காட்டில் வாழ்ந்த முனிவர்களால் கூறப்பட்டன. வரவேற்பு மற்றும் பின்னர் கீஷ்பதி விவாதங்கள், பிரம்மதேவரின் வார்த்தைகள், பெரிய கடவுளின் போதனைகள், அரண்மனைக்குள் நுழைதல், இறைவனின் காணிக்கைகள், அழகான மகிஷனின் நோக்கங்கள், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் ஆசீர்வதிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்ல அறிவுறுத்தல்களை வழங்கிய அழகானவர்தானே. மிகுந்த மகிழ்ச்சியுடன் கேட்ட சௌனகாதி ஸ்ரீ மகா பரபிரம்மன் தாரக திரிபாதங்கள் உடனடியாக தங்கள் மனதை சூதரிடம் செலுத்தினர். சிறந்த ஆசிரியரே, எல்லா காலங்களின் பிரச்சனைகளையும் அறிந்தவரே, எல்லாம் அறிந்தவரே, இப்போது தர்மத்தின் பாதுகாவலராக திரும்பிய பகவான் ஐயப்ப சுவாமியே, கைதவர்களிடம் திரும்பிவிட்டார். அவதாரங்களுக்கு பிறகு அனைத்து சிக்கல்களும் இறைவனின் மகிமையால் தீர்க்கப்பட்டுள்ளன. சிறந்த ஆசானே, பரபிரம்மன் தாரக பிரம்மத்தின் சாரத்தின் சாராம்சம், கதையின் சாராம்சம், சூத ஞானியின் சாராம்சம். அன்பான பக்தர்களிடமும் சௌனகர்களிடமும் நான் தீவிரமாக உரையாடத் தொடங்கியது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அழகான மற்றும் கம்பீரமான ஸ்ரீ வைஷ்ணவரான திரிமூர்த்திய தத்தர் ஸ்ரீ வைஷ்ணவரின் வரத்தை பெற்று சொர்க்கத்தை அடைந்து தீவிர வழிபாடுகளை செய்ய தொடங்கினார். தீவிர வழிபாடுகளை கேட்ட மகிஷியும் தீவிர வழிபாடுகளை கேட்டார். அழும் தெய்வத்தின் அன்பின் இனிமையை அருந்திய மகிஷி அப்படி அன்பின் சத்தம் எழுப்புபவரை போல காமத்தின் வெப்பத்தால் மூழ்கடிக்கப்படுகிறார். நிமிர்ந்து இருப்பவர் மல்பெரி மரத்திற்கு சமமானவராவார். தனது தாயை விரைவாக மகிழ்விப்பவர், மனதிற்கு சமம். இதை எண்ணி மகிஷி முகி காரியத்தை நிறைவேற்ற ஒரு தூதரை அனுப்பினார். ஒரு பெரிய முனிவருடன் அன்பான சுதர்மரிடம் சென்றபோது துறவிகள் மத்தியில் அரியணையில் அமர்ந்திருந்த அழகான மற்றும் மிகுந்த அழகு கொண்ட மகிஷி தருணியை கண்டார். அழகான பெண்ணை கண்டு மகிழ்ந்த அழகான தூண்டி கொண்டிருந்த அழகான மனிதன் அவளை கண்டு அவளுடைய அழகிய அழகை குறித்து அனைத்தையும் மறந்துவிட்டான். அவள் விரைவாக அந்த அழகான பெண் படுக்கை அறைக்கு சென்று அவளை முத்தமிட்டான். பின்தொடர்பவர்கள் குழு தங்கள் சொந்த இல்லத்தில் ஒளிந்து கொண்ட போது அவள் தனது வற்புறுத்தலுடன் அந்த அழகான பெண்ணை அணுகி அவளை சுற்றி வட்டமிட்டு வலம் வந்து அவளுக்கு நன்றி கூறி அவளை நக்கினான். அவர்கள் அனைவரும் ஒன்றாக சிறுநீரை குடித்தார்கள். பற்கள் துடித்த பெண் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அங்கஜன் வெற்றி பெறுகிறான். அங்கனா வியர்த்தாள். அங்கஜன் அவளுக்கு ஆடைகளை கொடுத்ததால் அவளுடைய உறுப்புகள் குளிர்ச்சி அடைந்தன. அங்கஜன் அவளை தொடும்போது அவளால் அவளை தடுக்க இயலுமா? அங்கனாவிற்கு சக்தியும் அதிகாரமும் இருக்கிறதா? இரட்டையர்கள் தங்கள் காமத்தை திருப்திப்படுத்த ஆர்வமாக உள்ளனர். அவர்கள் கடலின் சூரியன்களால் அலங்கரிக்கப்படுவார்கள். மகிழ்ச்சியில் அவர்கள் கடலின் விளையாட்டால் பிணைக்கப்படுவார்கள். காலங்கள் மாறுபடும் போது அரண்மனையின் இறைவன் பிரபஞ்சத்தின் இறைவன் உலகிற்கு அமைதியுடன் வாழ அனுப்பப்பட வேண்டும். ஒரு நாள் அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தபோது அழகானவர் கேள்வி எழுப்பினார், வினா தொடுத்தார். மணமகளே, நீயும் நல்லவனா? உலகை பார்க்க, பூமியில் வாழ, அரண்மனையில் வாழ, அமைதியையும் மிகுந்த மகிழ்ச்சியையும் அனுபவிக்க அரண்மனை அழகு நிறைந்தது. மணமகளே, அழகு இல்லாமல் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். விலங்குகளின் பேச்சில் நிறைந்த எங்களுக்கும் கூட விலங்குகளின் சேவைகள் அரண்மனைக்கு மிகவும் தகுதியானவை. மணமகளே, நாளுக்கு நாள் அமைதியாக விளையாட நாங்கள் உங்களுக்கு தகுதியானவர்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? நான் காந்தாவின் மனதில் தானத்தை கற்றுக்கொண்ட ஒரு அழகான பெண் என்று அவள் கூறினாள். காந்தாவின் வழியாக பூமிக்கு சென்ற பிறகு அவள் காந்தாவின் வாழ்க்கைக்கு பழகிவிட்டாள். பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் நடனமாடினர். காடுகளில் அவை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இனத்தை பெற்றெடுத்தன. அவை வான உலகில் காட்டு எருமைகள் என்று அழைக்கப்பட்டனர்.
தேவர்களின் சந்ததியினர் விலங்குகளின் வடிவத்தை எடுத்த போது அவர்களின் இனம் அசுரர்களிடமும் அசுரர்களின் இனம் மிகவும் கொடூரமாக மாறியது. மேலும் அவர்களின் இயல்பால் அவர்கள் இனத்திடம் கொடூரமாக மாறினர். மேலும் அவர்கள் இருப்பில் மனிதர்களுக்கு அழிவை ஏற்படுத்தினர். அசையாமை. காம நோயால் பாதிக்கப்பட்ட பாம்பு பாம்புகளின் உலகத்தை அரவங்களின் உலகத்தை விட்டு வெளியேறி பூமிக்கு திரும்பிய போது சக்கரனும் அவரது கூட்டத்தினரும் தங்கள் பலத்தை திரட்டி பங்கஜாசனரின் கட்டளைப்படி சொர்க்க ராஜ்யத்தை மீட்டெடுக்க சென்றனர். ஒரு நாள் நாரத மாமுனிவர் ஆர்வத்தால் சொர்க்க ராஜ்யத்தை காண வந்தார். சொர்க்கத்தின் அதிபதி வீணாபாணிய முனிவரை கண்டு விரைவாக எழுந்து அவரை வரவேற்றார். தேவர்களின் சிம்மாசனத்தில் அமர்ந்து அர்க்ய பூஜையை செய்த முனிவர் அவரிடம் கேட்டார், பெரிய முனிவரே, பெரிய முனிவரின் இல்லம் எந்த திசையிலிருந்து பிரகாசிக்கிறது? ஏதேனும் சிறப்பு அம்சங்கள் இருந்தால் என்னிடம் கூறுங்கள். 7 வானங்களின் ஆசீர்வாதங்களையும் நாடட்டும். இதை கேட்ட நாரத மாமுனிவர், சூரர்களின் மகாவீரரை, தங்கள் புகழ் உலகங்களில் புகழ் பெற்றது. இருப்பினும் பூமி உலகில் ஆணவம் நிறைந்த வான்கரம் மற்றும் கிரீந்திரர்கள் தங்கள் ஆணவத்தை காட்டுகிறார்கள். இறக்கைகள் இருப்பதால் பறவைகள் போல் பறக்கும் பெருமை மிக்க மலைவாசிகள் அவர்கள் விரும்பும் இடத்தை கண்டால் அவர்கள் இரக்கமின்றி கீழே விழுவார்கள். உயிர்கள் அழிக்கப்படுகின்றன. அது பல நீதிமான்கள் இருக்கும் இடமாக இருந்தால் மனிதர்கள் ஒரு நொடியில் அழிந்து விடுவார்கள். மிகுந்த துன்பம் ஏற்படும். உங்கள் கருணையால் உங்கள் இறக்கைகளை வெட்டும்படி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் இறக்கைகளை வெட்டும் போது மலைகள் அசையாதவை மற்றும் அசைவு ஏற்படாதவை. அதனால் பகவானே, 6 மலைகளையும் சோகமாக்க வேண்டாம். அவை உயிரினங்கள். இந்த 3ம் யாருக்கும் தீங்கு விளைவிப்பதில்லை. பாலைவனத்திற்கும் தீங்கு விளைவிப்பதில்லை. பூமியை பாதுகாப்பதில்லை. நான் கூறுவதை கேளுங்கள். இவை கைலாசம், ஹிமாச்சலம், நல்ல மந்திரம், மகாமேரு, மைனகஷைலா மற்றும் கந்தமாதன பர்வதங்களின் திருப்பெயர்கள். அவர்கள் சங்கரரின் பக்தர்கள், உலக ஊழியர்கள், மிகவும் பாக்கியவான்கள். அக்கமர் அவர்கள் எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள். தக்ஷனின் சேவையால் உலகத்திற்காக காத்திருப்பார்கள். எல்லாமே சக்கரமே காலம். இப்படி இருந்தாலும் நீங்கள் சரியானதை செய்ய வேண்டும். வஜ்ரத்தின் இறைவன் இதை கூறிவிட்டு மறைந்தார். வஜ்ரத்தை தாங்கியவரும் பூமியின் வேகத்தை அடைந்தார். வஜ்ரத்தை தாண்டிய அக்ரீந்திரர்கள் வெல்ல முடியாதவர்களாக இருந்தனர். வஜ்ரத்தை தாங்கியவரே பெருமையால் நிறைந்திருந்த போது துணிச்சலான ஆண்கள் அட்ரிகல்கர்களை எதிர்த்து போரிட்டனர். கம்பரின் சூத்திரங்களை விரைவாக கற்றுக்கொள்ள முயன்றவர் துணிச்சலானவர். சம்புமூர்த்தியை அவமதித்த நந்திகேசர் சங்கராந்த வக்ஷர்களின் மார்பில் 10 அடிகள் அடித்த போது நந்திகேசர் மற்றும் தேவேந்திரனின் கைகளும் கால்களும் ஒரு சூறாவளி போல ஒன்றாக வீசப்பட்ட போது தேவேந்திரனும் சுதர்மரும் கீழே விழுந்து தேவேந்திரன் கொல்லப்பட்டார். இதன் விளைவு இதுதான். ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அவமானமும் அதை நினைவில் கொள்ளாமல் மனதில் வரும் மேலும் பேரழிவின் மூல காரணத்தையும் நாம் இணைக்க வேண்டும் என்பதன் உச்ச அர்த்தம் இதுதான். இந்திரனுக்கு முனிவரின் சாபம். சித்திரவதை செய்யப்பட்ட சக்கரன் உண்மையான ஆசிரியரின் கதையை கூறிய போது சரியானதை செய்த ஆசிரியர் தேவர்களின் அரசரான பிரகஸ்பதியை கண்டு தாம் உமது இதயத்தில் யாரையும் மதிக்காமல் பூமாபதியை கூட வெறுத்த போது தேவி அகல்யை கொன்ற பாவத்தை செய்ததால் இறந்த உடல் கோபமடைந்ததால் தமக்கு வந்த துக்கம் இதுதான். சக்கரன் தம்மை நன்றியின்மைக்கு ஆளாக்குவார். மேலும் பலவற்றை செய்வார். தாங்கள் சொந்த தீய செயல்களுக்கு காரணமானவர்களே. இதுவே தமக்கு வந்த துக்கம் என்றார். பெருமை மிக்க எல்லா மனங்களிடமும் வாருங்கள். எது நல்லதல்ல? மனம்தானே ஞானத்தின் எஜமானன் இல்லையா?
மனம் காமத்தின் மோகத்தில் மறைந்திருக்கும் போது வாழ்க்கையின் அழிவு கூட உயிரினங்களுக்கு வருகிறது. வேதங்கள், அறிவியல் மற்றும் தத்துவம் படித்திருந்தால் நனவின் சாராம்சம் மேடைக்குள் கொடுக்கப்பட வேண்டும். நிலத்தின் ஆசீர்வாதங்களால் நன்மை தீமைகளை நேரடியாக காணும் திறனை ஒரு மனம் பெறட்டும். நல்ல விஷயங்களை அடையவும் நல்ல விஷயங்களையே செய்யவும் தர்மசாஸ்திரத்தை தங்களுக்குள் தாங்கள் நிலைநிறுத்துங்கள். அனைத்தையும் சாட்சியாக கொண்ட உண்மையான மகிழ்ச்சியின் வடிவம் என்ற ஒரு உண்மை இருந்தால் அது தர்மசாஸ்திரம் அல்லவா? நல்லவர்களின் வடிவமும் நல்லவர்களின் வடிவமான உச்ச பிரம்மன் தர்மசாஸ்திரம் இல்லையா? அற்புதமான குணங்களை வென்ற ஆசிரியர் அற்புதமான வடிவம் ஐயப்பா என்று அழைக்கப்படுகிறார். நிப்பானத்தின் உருவகமான ஐயப்ப சுவாமிக்கு சேவை செய்வது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். தர்மசாஸ்தாவின் கோபத்திற்கு ஆளாகும் செயல்களை செய்பவர்கள் துக்கத்திற்கான உண்மையான காரணங்கள் அனைத்தும் மற்றவர்களால் ஏற்படும் துக்கங்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் தினமும் இரகசிய செயல்களை செய்கிறார்கள். நல்லவைகள் வறுத்தெடுக்கப்படும் போது அவை ஒரு தானிய அரிசியின் வடிவத்தில் வெப்பத்தை தணிக்க இருப்பு நெருப்பில் குதிக்கின்றன. நீதியான செயல்களை செய்யாத அனைத்து நில உரிமையாளர்களும் தர்மசாஸ்தாவின் நெருப்பில் எரிக்கப்படுகிறார்கள். மக்கள் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மகிழ்ச்சி மற்றும் துக்கம் என்ற இரட்டை தன்மையின் சமமாக வளர்க்கப்படுகிறார்கள். மற்ற உயிரினங்கள் விரும்பாத துக்கம் எங்கே? தர்மசாஸ்தாவின் தாமரை பாதங்களில் வணங்கும் நீதிமான்கள் தான் 3 உலகங்களின் அச்சாக செயல்களை செய்பவர்கள். தூய்மையற்ற உடலில் நீராடிய பிறகு உடலின் சொந்த வேர்களால் காய்ச்சல் ஏற்படும் போது காய்ச்சல் நின்று விடுமா? மற்றவர்கள் உங்கள் செல்வத்தை திருடுவார்கள். நீங்கள் ஒவ்வொரு பிறவியிலும் நரகத்தில் தள்ளப்படுவீர்கள். மில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான பிறப்புகளுக்கு பிறகும் எந்த சிகிச்சையும் இல்லை. தர்மத்தின் பாதுகாவலர்களே, உலகத்தின் பாதுகாவலர்களே, உலகம் தனக்குள்ளேயே இருக்கும் கடவுளை வணங்கட்டும். அநீதியான செயல்களில் ஈடுபடக்கூடாது. எதிரிகளை நேசித்தல், வார்த்தைகளை மீறுதல், பொய் கூறுதல், மார்பகங்களை மயக்குதல், அந்நிய பெண்களுடன் இணைந்து வாழ்வது, நீதிமான்களை இகழ்வது, சோகமாக இருப்பது, சொந்த இல்லத்தில் சுத்தமாக இல்லாதது நல்லதல்ல. புருஹூதா, இவை அனைத்தும் அநீதி. அநீதியான செயல்களை செய்வதன் மூலம் நாடுகள் அழிக்கப்படுகின்றன, உயிர்கள் அழிக்கப்படுகின்றன. இது போன்ற எண்ணங்களை குறித்து தாங்கள் நினைக்கும் போது சங்கராந்தனா, உங்கள் ஆணவம் திருப்தி அடையுமா? தேவர்களின் அரசரே, பிரகஸ்பதியின் தர்மத்தின் வார்த்தைகள் தசாந்தரரே கைவிடப்படும். முனிவர்கள் வந்த இடத்தில் முனிவர்கள் நிச்சயமாக நான் உலகங்களை காப்பாற்றுவேன். இந்த பொழுதுகள் அனைத்தும் என் பொழுதுகள் என்று நான் நிச்சயமாக தீர்மானிப்பேன். பகவானே, நிச்சயமாக நான் பக்தர்களுக்காக என்றென்றும் காத்திருப்பேன். சூரியனின் நிறங்களும் மிக அழகான கதிர்களும் தீர்மானிக்கப்பட்டாலும் அது ஒரு சாபமாக இருந்தாலும் தாய் வீடு எனக்கு நறுமணத்தை தரும். மலரின் நறுமணத்தை சித்துவாக மாற்றினான் மாமுனிவர். முனிவரான வானவேஸ்வரர் தெய்வத்திற்கு படைக்கப்பட்ட அனைத்து பிரசாதங்களையும் வேகல் மூர்த்த நெருப்பில் எரித்த போது மாமுனிகளே கேளுங்கள். புருஹதா, சரச விலோச்சனா, மகா உமாதேவி தாம் மிகவும் அழகான பெண் என்பதை அறிந்து கொள்வீராக. சக்ரா, நான் தமக்கு என் தூய கழுத்தணியை பரிசளித்துள்ளேன். ஆனால் தாம் ஒரு மலராக இருந்தால் தாம் நெருப்பால் அரவணைக்கப்படுவாய். மலைகளின் நெருப்பு தமக்கு கருணை காட்டும். அனைத்து உலகங்களும் தம்மால் ஆசீர்வதிக்கப்படும். மலைகள் தம்மால் ஆசீர்வதிக்கப்படும். சொர்க்கத்தின் அதிபதியான அத்ரி புத்திரனின் வார்த்தைகளை கேட்டு அத்ரி நந்தரே மெதுவாக கரங்களை கூப்பினார். என் அன்பே, அன்பான பெண்ணே, நான் மலரை பெரிய பனை மரமான ஹஸ்தீந்திரனின் தலையில் வைத்து மொட்டுக்களை கண்டேன். மொட்டுக்களுள் இருந்த மலர்களில் இருந்து அமிர்தத்தை சேகரிக்க வண்டுகள் பறக்க ஆரம்பித்தன. மொட்டுக்களை கண்டபோது பூவும் சந்திரனும் பூச்சிகளின் கூட்டங்களில் சிக்கிக் கொண்டன.
பூச்சி வலையில் சிக்கியது. ஆலயத்தின் நடுவில் ஒரு பல்குத்தும் மாலையும் போடப்பட்டன. விழுந்த குதிரையும் ஒரு கைக்குட்டையும் ஏழைகளால் மிதிக்கப்பட்டன. இதனை கண்ட துர்வாச முனிவர் கோபமடைந்து இரக்கமற்றவர் சுரேஷனை சபித்து, நீ துன்மார்க்கம், துன்மார்க்கம், இது உன்னதமானவர்களுக்கு நல்லதல்ல, தீமையை ஏற்றுக்கொள். இறைவன் தனது தூய மாலையை வழங்கிய அம்பிகாதேவி மோனீஸ்வரனின் விழிகளுக்கு முன்பாக ஒரு பரிசை அணியாத ஒரு கொடுங்கோலராக இருப்பாள். நீங்களும் உங்கள் மக்களும் வயதாகி உச்சத்திற்கு வருவீர்கள். மனிதர்களைப் போலவே முதியவரும் உங்களுக்காகவும் உங்கள் உலகத்திற்காகவும் பூமியை உட்கொள்வார். உடலே உங்கள் இளமை மங்கி வருகிறது. எனவே இந்த காலங்களில் தர்மம் உங்களுக்கு முக்கியமில்லை. எனவே உன்னதமான பிரபுக்கள் குடும்ப பெருமையின் சாரத்தை பெற்றுள்ளனர். மரணமும் நிகழும். இப்படி சபித்தால் அந்த பெரிய முனிவர் தன் விழிகளின் பார்வையால் நெருப்பை சாம்பலாக்க எண்ணுவார். உடனே வேப்பத்துவின் உடலை கொண்ட தேவேந்திரனும் முனிவரின் பாதங்களை அணுகி, முனிவரே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? இப்படி சபிக்க துணிந்தீர். நான் தான் என் இதயம் தம்மால் சூடேற்றப்பட்டது. கருணை மனமே, இப்போது நான் பாவம் செய்துவிட்டேன். பெரும் வெப்பத்தை நீக்கி எனக்கு உதவுங்கள். கருணை மனமே, தாம் தேர்ந்தெடுத்த பெரிய மாலையை என் தலையில் இணைக்க நான் ஏங்கும் போது யானை கூட இரக்கமின்றி மாலையை மிதித்து விடுகிறது. பக்தி உள்ளவனே, என் இதயத்தில் ஒரு வேதனையை உணர்கிறேன். நம்மீது சுமத்தப்பட்ட சாபங்களை நம்மால் தடுக்க முடியவில்லையா? கருணை மனமே, சாபங்களிலிருந்து எனக்கு ரட்சிப்பை வழங்குவாய். ஏழையே பெரும் தவம். இந்திரனின் அழுகையை கேட்டு தீனகுல முனிவரானவர் தேவேந்திரனின் சாபத்திலிருந்து விடுபட ஒரு வழியை கண்டறிந்தார். உங்களுக்கு ஏற்பட்ட சாபம் தர்மத்தை பாதுகாக்கவும் ஒரு காரணமாக மாறும். பார்க்கடலை கடைந்த பின்னர் கிடைக்கும் பியூஷை நீங்கள் அனுபவித்தால் நீங்கள் சாபத்திலிருந்தும் விடுபடுவீர்கள். வலிமையானது, அழியாத எதிர்காலம், மேலே மிகவும் பாக்கியமானது. மன்னா, தெய்வங்களே, நீங்களா சாபம் நீங்கி முனிவர் மறைந்த போது தெய்வ உலகில் ஏழைகளின் அழுகை கேட்கவில்லை. குடிகாரர்களாக இருந்த இளமை மரங்கள் கவனக்குறைவாக இருந்தன. பற்களை நரநரவென்று கடித்த முதியவர்கள், பழங்கள் முறுக்கப்பட்டவர்கள், குச்சிகளால் பழங்களை நகர்த்த போராடுபவர்கள், கண்கள் குளிந்தவர்கள், பற்கள் விழுந்தவர்கள், மார்பு எலும்புகள் தோலால் மூடப்பட்டவர்கள், காய்ச்சலால் வெல்லப்பட்ட தெய்வங்கள் குறைப்பார்கள். தாங்கள் கண்ணியத்தை கைவிட்டவர்கள் பூமியில் படுத்துக் கொள்வார்கள். தாங்கள் கை கால்களை வெட்டியவர்கள் காமத்தின் தலையில் மிக அழகான பளிங்கு வடிவத்தால் அலங்கரிக்கப்படுவார்கள். ரம்பை தெய்வம் தனது அழகில் கண்ணீர் சிந்துவாள். அது எப்போதும் வீணாக உணர்கிறது. பர்வாணனின் முகத்திலும் ஊர்வசியின் முகத்திலும் உள்ள வடுக்கள் கூட தெரியாவிட்டால் என்ன செய்வது? மரத்தின் தண்டு போன்ற ரம்பை மேனகைகள் தங்கள் சொந்த அலைகளின் அலைகளை சந்திக்க முடியாமல் தங்கள் தொடைகளின் அலைகள் ஒரு நதியின் அலைகளைப் போல, தங்கள் சொந்த உடல்களின் அலைகளைப் போல, தங்கள் சொந்த உடல்களின் அலைகள் ஒரு நதியின் அலைகளைப் போல, தங்கள் சொந்த உடல்களின் அலைகளைப் போல தங்கள் உடலின் அலைகளை சந்திக்க முடியாமல் மரணத்தின் உளவாளிகளாலும் முதுமையின் அழிவுகளாலும் மிகவும் கொடூரமாக பிடிக்கப்பட்ட தெய்வங்களின் மென்மையான வடிவங்கள் மற்றும் இரத்தினங்களின் காட்சிகளை விவரிக்க அவர்கள் நீண்ட காலமாக முயற்சித்தாலும் உலகில் யாராலும் அதை செய்ய இயலவில்லை. எல்லா உலகங்களிலும் உயிரினங்கள் நன்மைக்காக 4 அத்தியாவசிய விஷயங்களை குறித்து அறிந்திருக்க வேண்டும். இளமை நிலையற்றது, அதிகாரம் நிலையற்றது, செல்வம் மகிழ்ச்சியை அடைய போதுமானதல்ல, துரதிருஷ்டங்கள் தவிர்க்க முடியாதவை, மனதில் பெருமை அழிவுகரமானது என்ற உண்மையை புரிந்து கொள்ள இந்த 4 விஷயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். தெய்வ உலகத்திற்கு வந்த அனைத்து நோய்களும் 3 விதிகளை புறக்கணிப்பதால் ஏற்படுகின்றன. அந்நிய இனத்தின் மலர்களும் இலைகளும் வாடிவிடும். காற்றின் காற்று கீழே விழுகிறது.
அன்னங்களும் காகங்களும் கர்ஜிக்கின்றன, அலறுகின்றன, பறவைகள் பெருகுகின்றன, கொள்ளை நோய்கள் தாக்குகின்றன. உலகின் மூலைகளிலும் கூட இது போன்ற துயரங்களும் விஷயங்களும் ஏராளமாகிவிட்டன. அந்த நேரத்தில் பிரகஸ்பதி அங்கு வந்தவுடன் கிண்ணம் சுரேசர் அவர்களிடம், ஏழைகளின் இருப்பிடமான சங்கராலயம் சாதுவான சைலேந்திரரை நீங்கள் துன்புறுத்தியதால் உங்கள் மனதையும் இதயத்தையும் அழிக்க முனிவரை ஏன் அனுப்பினார்? அத்திரியின் மகன் மகாபகவானின் அன்பிற்குரியவர், தீவிர பக்தன், எல்லாம் அறிந்தவர், நித்தியமானவர், எல்லா உயிரினங்களிலும் வசிக்கும் ஆழ்நிலை ஆன்மா, ராமர், அனைத்து ஆசைகளையும் மீறும் ஆன்மா, சர்வ வல்லமை உள்ளவர், பிரபஞ்சத்தின் இறைவன். இந்த கடவுளின் வழிபாட்டில் பிறப்பு அல்லது இறப்பு இல்லை, பிறப்பு அல்லது இறப்பு இல்லை. சங்கரர் தனது அன்பின் ஒரு செயலால் உலகங்களை நன்றாக பராமரிக்கிறார். நித்திய சிவன் அனைத்து உலகங்களுக்கும் இன்பம் தருபவர், அனைத்து பெருமைகளுக்கும் இன்பம் தருபவர், நேரத்தை கொடுப்பவர், நேரத்தை கொடுப்பவர், நேரத்தை கொடுத்து இன்பங்களை வழங்குபவர். உங்களுக்குள் இருக்கும் சம்பு தேவரை நீங்கள் வணங்கினால் உங்களை மறந்து பெரிய கடவுளுக்கு சேவை செய்யுங்கள். இன்று உங்கள் தீய கோபப்படும் சுருள்முடி கொண்ட ஒரு மனிதனுக்கு நீங்கள் சேவை செய்கிறீர்கள். எனவே பவன் உங்கள் வலியை தெய்வங்களுடன் விரைவாக முடிக்க முயற்சி செய்யுங்கள். விரைவாக செல்லுங்கள். சத்திய உலகிற்கு சென்று அந்த ஒரே இறைவனை பாருங்கள். வனவாச்சாரியாரின் வார்த்தைகளை கேட்டு தேவேந்திரர், வானவர்கள் மற்றும் ஏழைகள் ஒன்று கூடி 4 முக இறைவனின் முன் சத்தியலோகத்தை வணங்கினர். சரசாசனன் அவரை வணங்கி சாரங்கனை விரிவாக விளக்கினார். அவர் மிகவும் துயரமடைந்து அவரது திருப்பாதத்தில் பணிந்து மிகவும் அழகான முறையில் மேய்ந்தார். சரசாசனன் கடவுள்களின் சாரங்களை புரிந்து கொண்டு உடனடியாக மற்ற கடவுள்களை கூட்டி விரைவாக கைலாயத்திற்குள் நுழைந்தார். அவர் ஸ்ரீ மகாதேவரின் முன் சாரங்கனை தேய்த்து மிக அழகான முறையில் மேய்ந்தார். துக்கத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட வானவர்களுடன் அவர் திருப்பார்கடலுக்குள் நுழைந்தார். சங்கரா, சிவசிவ, பாம்புகளின் இறைவன், பாம்பு தாங்கியையும் 4 முகங்களையும் கண்டு தேவர்களை மகிழ்வித்து அரவங்களின் உலகத்திற்கு விரைந்து சென்று அரவங்களின் உலகத்தில் அரவங்களை கண்டு, அங்கு மகா கடவுளை நினைவில் கொள்ளுங்கள். கலியுகத்தில் நாம் யுகங்களின் குழந்தைகள். கலியுகத்தில் உலகத்தால் உயர்ந்த பிரம்மன் சேவை செய்யப்படுவார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் தர்மத்தை ஏமாற்றுபவர்கள் விளையாடுவார்கள். கலியுகத்தில் தர்மத்தின் பாதுகாவலர் அனைவரையும் பாதுகாப்பார். தர்மத்தை பாதுகாக்க வடிவம் எடுத்த உச்ச பிரம்மன் தர்ம சாஸ்தாவாக இருப்பார். உலகங்கள் அவரை தர்ம சாஸ்தா என்று போற்றட்டும். தூய உச்ச பிரம்மன் புத்தர்கள் எங்கும் தர்ம சாஸ்தாவை தவிர வேறு எதையும் பார்த்ததில்லை. தர்மசாஸ்தாவின் அன்பான மந்திரம் நவாக்ஷரி, சுவாமியே சரணமையப்பா என்ற ஒரே விஷயத்தில் மட்டுமே மகிழ்ச்சி அடைந்த உச்ச பிரம்மன். 9 எழுத்துக்களை கொண்ட ஒரே நாமம். மனதில் தர்மசாஸ்தாவாகிய திரிமூர்த்தியை தர்மசாஸ்தாவின் 3 வடிவங்களாக நினைவு கூற வேண்டும். இதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். காலத்தாலும் இடத்தாலும் பாதிக்கப்படாமல் உலக கடலில் கூட தர்மத்தை ஆளும் மூல பிரம்மத்தை நீங்கள் அறிந்து கொள்ளட்டும். பூமியில் பிறந்த பரம புருஷரை நீங்கள் நினைவு கூறட்டும். 9 எழுத்துக்கள் கொண்ட புகழ்பெற்ற அர்ப்பணிப்புள்ள ஊழியர்களின் அன்பிற்குரிய இறைவனின் சுவாசம் நாங்கள். பெரிய சாஸ்தா அவர்களே, 5 கூறுகள் கொடுக்கப்படும் போது தர்மசாஸ்தாவின் 5 வடிவங்கள், அவை வசிக்கும் போது தர்மசாஸ்தாவின் 5 வடிவமானது. தர்மசாஸ்தா 5இன் அதிபதி, உருவமற்ற சாஸ்தா. கொஞ்சம் மனிதர்கள் இறைவனை நினைவு கூறும்போது பிறந்த 5 பேர். எனவே துர்வாசரின் சாபம் நீங்கி நாகர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். நவாக்ஷரி திருநாமமானது பரமோதேனா, என் குடும்பமே. திருப்பார்கடல் நீரை கடையும் பொழுது அனைத்து சோர்வும் நீங்கி அழியாமை அடையப்படும் என்று ஓதுகிறார். கிரிவரர் குடித்தாலும் அருந்தினாலும் அல்லது
பனீந்திரர் வாசுகியால் சூழப்பட்டாலும் அல்லது தேவர்கள் கடக்க போகிறார்கள், அதாவது திருப்பார்கடலை கடைய போகிறார்கள். தைத்தியர்களும் நாகர்களின் உதவியாளர்களும் திருப்பார்கடலை கடையும் பொழுது பல வழிகளில் பெருகுகிறார்கள். தெய்வீக செல்வம் எண்ணற்றது. 3 உலகங்களின் முக்திக்காக நடக்கும் அனைத்தும் 3 உலகங்களின் அதிர்ஷ்டம். தர்மசாஸ்தாவின் ஆசீர்வாதம். இவ்வாறு ராமர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறினார். சம்புமூர்த்தி தேவர்களுக்கு தெரிவித்தார். தேவர்களும் பலவீனமானவர்கள், எனவே தெய்வங்களின் மீட்பர் தானே சிந்தித்து இல்லம் திரும்பினார். திருப்பார்கடலை கடைதல். காலகாலத்தின் மகா கடவுள் பரதர் தைத்தியர்களை பாலாளியான திருப்பார்கடலின் கரையை அடைந்து திருப்பார்கடலை அடையுமாறு கட்டளையிட்ட போது அன்னை பார்வதி மணமகளாய் தேவி பார்வதியின் பணியாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தேவியின் பாதங்களை வணங்கினர். சூரர்கள் மகிழ்ச்சியில் விரைவாக நடனமாடினர். அனைவரும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்தனர். தைத்தியர்கள் பாலாளியை கடைந்த போது முழு உலகத்தின் துக்கமும் வேறுபட்டது. குறுகிய நேரமாக இருந்தாலும் தாங்கள் பாலாளியை அடைந்தால் உங்கள் சோர்வு அனைத்தும் நீங்கும். பறவைகள் மற்றும் பகவான் சங்கரரின் கருணை விழிகளால் நீங்கள் பரந்த கடலை கடப்பீர்கள். மேலும் மாண்டவ்யரின் உதவியுடன் நீங்கள் பெரிய கடலை கடக்க முடியும். வாசுகி உங்களை பாலாளி நிலத்திற்கு கொண்டு வருவார். பெரும் அதிர்ஷ்டம். நல்ல செயல்களில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா? கடவுள்களும் மற்ற தர்ம வீரர்களும் ஏற்கனவே திருப்பார்கடலை வெற்றிகரமாக கடைந்து விட்டார்கள். வாசுகி நாகம் உங்களுக்கு கிரீந்திரத்தை கொடுத்தால் அனைவரும் போதையில் இருப்பார்கள். அவர்கள் தொடர்ந்து கடையும் போது யக்ஷ உலகமும் பின்னர் கிம்புருஷ மக்களும் வானத்தில் பாடத் தொடங்குவார்கள். அந்த நேரத்தில் 7 முனிவர்கள் வேத மந்திரங்களை ஓதினார்கள். வெவ்வேறு உலகங்களை சேர்ந்த மக்கள் இணக்கமாக நடனமாடினர். அவர்கள் பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்தார்கள். பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்தவர்கள் மேற்பரப்பில் பாலாளியான திருப்பார்கடலின் பெயரை பாடினார்கள். கந்தர்வர்களும் சித்தர்களும் பக்தர்களின் சமூகமும் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் நடனமாடத் தொடங்கியது. உலக மக்கள் சர்வலோகேசனை கைவிடாமல் அவரை வணங்கி இறந்தனர். மனிதர்களை கொல்வது, மகிழ்ச்சியாக இருப்பது மற்றும் பெரிய உலகத்தின் சேவைகளை செய்வது. தங்களின் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும் ஐயப்ப சுவாமியே. தேவர்களின் மாய நாயகர்களும் வானத்தின் மாய நாயகர்களும் அப்தியை மிதிக்கும் பொழுது பல தெய்வீக பொக்கிஷங்கள் எழுந்தன. ஒவ்வொரு புதையலும் எழுந்தது போல ஒவ்வொரு தெய்வீக புதையலும் எழுந்தன. பின்னர் மையல் தெய்வமான வருணி, பாரிஜாதம், அப்சர பெண்கள் மற்றும் சந்திரன் காலையில் எழுந்ததும் அழகான மனிதர்களால் உணரப்பட்டனர். கடைதல் வேகமாக தொடரும். 10 ஆண்டுகளுக்கு பின்னர் அசையாததும் கொஞ்சம் மூழ்கும். எனவே உலகம் முழுவதும் ஆசைகளால் நிரப்பப்படும் போது கூர்ம வடிவத்தை எடுத்த பைத்தியக்கார முகம் கொண்ட மாறன் உடனடியாக மெதுவாக கிண்ணத்தை தூக்கி மெதுவாக உயர்த்துவான். மெதுவான கிண்ணம் மெதுவாகவும் மிகவும் மெதுவாகவும் எழும். கடைதல் நின்றுவிடும். மந்த நிலையை நீக்கும் கடவுள் பங்கஜபனி ஒரு கூட்டாளியாக மாறியவுடன், அன்பரே, மெதுவாக கடைதலுடன் செல்லுங்கள். இதனால் திருப்பார்கடல் உள்ளில் நன்றியுடன் இருக்கும். பாம்பு வீசுபவர் இறைவன். அழகான பெண்களின் மனதை திருடுபவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பக்தர்கள் நோயால் பாதிக்கப்படும் பொழுது ஸ்ரீ மாதவன் அவர்களுக்கு உதவுகிறார். பன்னகங்களுக்கு அஞ்சாதவன் தங்கள் பாதங்களில் பணிவான். இறைவனே, அஞ்சனையின் மூதாதையர் ஐயப்பனின் மைந்தன் என் மனமாக இருப்பான். இறைவன் மகன் என்னில் வாசம் செய்வாராக. எனக்கு எண்ணங்களை தருவீராக. இறைவன் பெரிய குயவன். நான் மகனை வணங்குகிறேன். என் பெரிய மந்திரம் 9 வண்ணங்கள். மகன் என் நாவின் இனிமை என்று கூறுகிறாய். மகன் புதிய எழுத்து பக்தர்கள் ஓதுவார்கள். அடிகள் புல்லால் ஆசீர்வதிக்கப்படட்டும். நமஸ்தே மகாதேவ சுனவே நமோ நமக. நமஸ்தே பவபாய பஜன சுப்ரபாதா. நமஸ்தே பத்மேகனா பாவ மன்னிப்பு சம்போ. அனைத்து பிரார்த்தனைகளும் மன்னிப்பு மற்றும் கருணைக்காக. ராமர் பெயர்
தேவர்கள் மற்றும் அசுரர்கள் திருப்பார்கடலை நேரம் சரியாகிவிட்டது என்று 10 மணி நெருங்கி வருகிறது என்று கூறி கடுமையான பாம்பு அரவம் சோர்வாக இருக்கிறது. அவன் சோர்வாக இருக்கிறான். வாசுகி பயங்கரமான சத்தம் எழுப்புகிறது. மிகவும் பயங்கரமாக கத்துகிறது. அவன் விழிகள் மூடப்பட்டுள்ளன. அவன் மிகவும் சோகமாக இருக்கிறான். அவன் மிகவும் சோர்ந்து போய் உள்ளான். உலகங்கள் மிகவும் சூடாக இருக்கின்றன. அவை மிகவும் சோகமாகவே இருக்கின்றன. வாசுகியின் ஆடைகள் அவனியில் கொதிக்கும். பெரிய விஷம் உலகங்களை சாம்பலாக்கும். இந்த உண்மையை உணர்ந்து காளையை ஏந்திய கடவுள் வாசுகியின் விஷமும் அவன் வாயில் ஊற்றப்படும். வாமதேவரின் கடுமையான துணிச்சலை கண்ட வாமதேவரே, மகா முனிவர் சங்கரி பார்வதி தேவியே, வலியிலும் பயத்திலும் புலம்பி உடனடியாக தனது கைகளால் ஜீவனின் தலைவனின் தொண்டையை வெட்டினார். ஜீவனின் தலைவன் போய்விட்டதைக் கண்டால் அவன் தன் அன்பிற்குரிய மனைவிகளுக்கு எங்கேயாவது பாரமாக இருப்பானா? தேவி பார்வதி, ஜீவனின் ஆன்மா, பெண்களுக்கு உயிராக வருவாயா? வேதனை தொண்டைக்கு செல்லும். தொண்டையின் இரக்கமின்மை பூமியை வீழ்த்தும். உலகங்கள் எரியும். பேரழிவுகளை தவிர்க்க பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது பெரும் பலத்தால் சம்புமூர்த்தியானவரால் திசைகளை மூடினார். தெய்வீக பார்வையுடன் அனைத்தையும் காணும் பொழுது உலகங்கள் துக்கத்தில் மூழ்கி இருப்பதை காண்கிறார். ககோலபனத்தை கண்டு ஒரு மனிதன் பயந்து துறவியானான் என்று கூறப்படுகிறது. வேப்பத்து சூழ்ந்திருந்த பத்மநாபத்திரர் அனைவரும் ஆச்சரியப்பட்டார். அற்புதம்! பின்னர் உடல் கலைந்தவர் ஐயனாமை கேட்டு, அச்சாத சங்கர மந்திரங்களை கூறுங்கள் என்று தெய்வத்தின் பிரகாசத்தை கண்டார். அதிசய குழந்தை ஓதியதும் உயிர் கொடுக்கும் 3 விலங்கு ஒரு உயிருள்ள உயிரினமாக மாறியது. மேலும் உயிருள்ளவர்களை கண்டித்த குழந்தை முனிவர் தனது மூச்சால் ராமநாம மந்திரத்தை உச்சரித்தார். மாதவ மந்திரம் நாராயணனின் சிவப்பு நிறத்தை பிணைத்து மாயையை நீக்குகிறது. குழந்தை முனிவரே, 5 எழுத்து மந்திரத்தை ஓதுங்கள். ராம 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 மந்திரம் மெதுவான தாய் கடவுள். தர்ம முனிவரே, பக்தரே, எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணமான ராம மந்திரத்தை ஒவ்வொரு கணமும் ஓதுங்கள். பக்தரே, நீங்கள் பேச்சாலும் துக்கத்தாலும் வெல்லப்படும் போது நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தின் உதவியால் குணமடைவீர்கள். எப்போதும் எல்லாவற்றையும் அறிவியல் பாதையில் அர்ப்பணிக்கவும். ராமரே, மந்திரத்தை கேளுங்கள். கடவுளின் விருப்பப்படி ராமநாம தாரக மந்திரம் என்ற மகா மந்திரம் உலகிற்கு வந்துள்ளது. பகவான் ஸ்ரீ ராமபிரானின் கதையை கூறிய மகா கவிஞர் வால்மீகி முனிவர் கடந்த கால குறைகளை நீக்கி மகா ராமநாம மந்திரத்திற்கு ஒளி அளித்துள்ளார். பாலாளி நதிக்கரையான திருப்பார்கடலின் கரையில் ராம 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 என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தர்கள் பகவான் சாஸ்தாவால் காமவெறி கொள்ளும்படி கட்டளையிடப்பட்ட கனமான மூடலை உச்சரித்து வெப்பத்தால் நிறைந்துள்ளனர். கடுமையான தொண்டை எரிகிறது. முழு ககோலமும் உறங்குகிறது. காளையானது காளையின் மீதே சவாரி செய்கிறது. மேலும் இறைவனின் தெய்வீக தொண்டையில் உள்ள விஷம் தெய்வீகமானது. ராமர் அவரது மந்திர சக்தியா தொண்டையில் தெய்வீக நீல நிறத்துடன் தெய்வீக ராமர் மரியாதைக்குரிய மாமுனி விருந்தம் இறைவனை தெய்வீக கழுத்து என்று அழைத்தார். நீல தொண்டையால் அலங்கரிக்கப்பட்ட நீல தொண்டை கொண்ட நீலாட்சி தேவி, ரமணர், சங்கரர், நீல தொண்டை கொண்டவர் என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறார். மேலும் நீல தொண்டை கொண்டவரின் புகழ் இறைவனுக்கு வந்தது. நீல தொண்டை கொண்டவர் தெய்வீக கருணை கொண்டவர். நீல தொண்டை கொண்டவர் கைலாசவாசர். உலகில் ஏதேனும் துக்கம் உள்ளதா? உலகங்களின் நன்மைக்கான பொழுதுபோக்குகள். நீல தொண்டை கொண்டவர் பெரிய கௌரி சங்கரர். தயவு செய்து உங்கள் ஆடைகளை மாற்றிக்கொண்டு எனக்கு உதவுங்கள். 3 உலகங்களையும் துன்புறுத்தும் கலி தனது 3 விழிகளை திறந்து அவரை கொள்கிறார். சம்புமூர்த்தி பெரிய தெய்வமாவார். புனித நீரின் நிறம் உங்கள் மீது இருக்கட்டும். பெரிய தெய்வம் சிவசங்கரரே,
சந்திரன் அணிந்தவர் நீங்கள் ஓம்கார வடிவில் இருக்கிறீர்கள். பாகி பாகி. ராம மந்திரங்களை உச்சரித்து திருப்பார்கடலை கடக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒளியால் பிரகாசிக்கப்பட்ட தெய்வீக தன்வந்திரி நதியின் 14 கரைகளின் ஒரு பிரகாசமான பிரகாசத்துடன் எழுந்து நீல தாமரையின் மீது மிதந்து ஹேம கும்பம், தெய்வீக மரம், கல்ப மரம், தெய்வீக மரம் ஆகியவற்றை சுமந்து செல்கிறார். நமஸ்தே தன்வந்திரே, நமஸ்தே ரோகபகே, நமஸ்தே பரபிரம்ம தேஜஸ், பியூஷேஷா. உலகங்களிலிருந்து அனைத்து நோய்களையும் நீக்கும் கடவுளே, பகவானே, பாகி பாகி மாம் விபோ. உங்கள் பெயர் எப்பொழுதும் மனதில் இருக்கட்டும். சின்மய ரூபனே, உலகத்தின் பிரபுவே, பெரிய உடல்கள் பயங்கரமான நோய்களால் பலவீனம் அடையும் போது உலகத்தின் பிரபுவே, 7 பெரிய உடல்கள் பயங்கரமான நோய்களால் பலவீனம் அடையும் பொழுது உலகத்தின் பிரபுவான தாம் உடலில் நோய் பரவும் போது, நோய் உடல் முழுவதும் தீயாய் பரவும் போது அதை நீக்குவது தாமல்லவா? பியூஷதாரா, கச்சித் பிரம்மா, மகாரூபம். அனைத்து நோய்களையும் நீக்க நான் தங்களை தொட்டும் தங்களை தொட மாமுனீந்திரருக்கும் மற்ற பாலாளி வாசிகளான திருப்பார்கடல் வாசிகளுக்கும் ஸ்ரீ மகா தன்வந்திரி மூர்த்தி இவ்வாறு புகழப்பட்ட போது துணிச்சலான ராமரும் சுரேந்திரரும் தேவர்களின் கரங்களிலிருந்து முழு பியூஷனையே பறித்தனர். இரத்த வெறி பிடித்த அசுரர்கள் பாதாள உலகத்தை அடைந்தவுடன் பியூஷ பானத்திற்காக, அதாவது அமிர்த பானத்திற்காக விரைந்தனர். தசந்தரரே, வயதான ராமரும் சூரர்களும் அந்த இடத்தை அடைந்தவுடன் முடிந்தவரை விரைவாக சண்டையிட விரைந்தனர். துக்கத்தின் ஆழத்தில் மூழ்கியிருந்த வயதான ராமரும் சூரர்களும் சிறைபிடிக்கப்பட்டனர். அவர்களை பின்தொடர்ந்து இதயங்களை கட்டிக்கொண்டு விஷ்ணு பூஜைகளை செய்த தேவர்கள் தயக்கமின்றி செய்தனர். ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் நீதிமான்களுக்கு அருள் புரிவாராக. எதிரிகளை அளிக்கும் சக்தி வாய்ந்த வைகுண்டேசர் பக்தர்களின் வலிகளை மன்னிப்பாரா? மோகினி அவதாரம். திருட்டு, ஒழுக்கக்கேடு, கொலை ஆகியவை நரகத்திற்கு 4 காரணங்கள். வெகுமதியை பெற்ற தீய ஆவிகள் மற்றும் தீய நடத்தை கொண்டவர்கள் பாதாள உலகில் ஒரு தெய்வீக மண்டபத்தை கட்டி தெய்வீக தாயின் இரத்தத்தால் ஆன ஒரு பிச்சை கிண்ணத்தை நிறுவி தெய்வீக சிம்மாசனத்தில் ஏறி வழிபாடு நடத்தினர். காலம் கடந்து செல்ல ஒரு நாள் கூட போதுமானது. வீழ்ச்சிக்கு ஆளாகாத வாழ்க்கையை வாழ மிகவும் பொருத்தமான தெய்வீக பானத்தை பரிமாறுவதற்கு மிகவும் பொருத்தமான அழகானவர்கள் ஒரு குழந்தையின் மகிமை போல வட்டமாக இருக்கும் பொழுது கிழக்கிலிருந்து தங்க ஒளி பிரகாசிக்கிறது. நறுமணம் வீசும் மலர்கள் நறுமணம் வீசுகின்றன. இசை மணிகளின் சத்தம் அடியில் கேட்கிறது. மேலும் அனைத்து தைத்திய நாயகர்களும் மிகவும் சிந்தனையுடன் இருக்கிறார்கள். இது என்ன அதிசயம்! சூரர்கள் தங்கள் எண்ணங்களை கைவிட்டு கிழக்கு நோக்கி தங்கள் விழிகளை திருப்புகிறார்கள். தேரோட்டிகள் அடிவானத்தில் நீந்துகிறார்கள். காவி நிற விடியல் தேரோட்டிகளின் படை தங்கள் குரல்களை எழுப்புகின்றன. பாலாமிர்தம் பந்தில் மனதை நிலை நிறுத்தி தனது சொந்த கரங்களால் பால வாரிஜத்தை கழற்றி தனது பாதங்களை ஒரு இசை கருவி போல அசைத்து தனது உதடுகளில் 7 ராகங்களை வெளியிடும் போது முகம் எண்ணங்களால் நிறைந்துள்ளது. முழு வளர்ச்சி அடைந்த பெண் அவர் வந்த இடத்தில் மலர் மாலையால் மூடப்பட்ட ஒரு காமவெறி கொண்ட மனிதனை கண்டார். சிவப்பு தொண்டை பருந்தின் அலகையும் உதடுகளையும் சூடேற்றும் போது கும்ப மார்பு அழகு நிறைந்தது. மஞ்சுளாங்கியின் தாயான செந்தமரக்ஷி தனது மலர் போன்ற விசிறியால் இதயத்தில் பெரும் வெப்பத்தை ஏற்படுத்தும் போது பூனை நகத்தின் அம்பால் கண்கள் துளைக்கப்பட்ட நிலையில் தைத்தியர்கள் வணங்க மாட்டார்களா? செந்தமரக்ஷா அவரது எண்ணங்களை அமைதிப்படுத்துவாள். வாழ்க்கையின் தலைவரே, அவள் மகிழ்ச்சியுடன் நடனமாடுகிறாள். அவள் பாதங்கள் நடனமாடுகின்றன. அவள் புல்லாங்குழல்களை அழகாக அசைக்கிறாள். பாதாள உலகில் அவள் மகிழ்ச்சியுடன் நடனமாடுகிறாள். அவள் ஒரு சிவப்பு மாலையை அணிந்திருக்கும் போது அவள் ஒரு பெண் மோகினியைப் போல வருகிறாள். உலகின் மந்திரத்தை நிகழ்த்த கோவிலிற்கு வந்த திருப்பார்கடல் தெய்வம் தர்மத்தில் ஏதேனும் குறைபாடு இருக்கும் பொழுது அவள் தர்மத்தை காப்பாற்றுகிறாள். பாதாள உலகில் வசிப்பவர்கள் தர்மத்திற்காக ஒரு பெண்ணின் வடிவத்தை எடுத்த கண்ணனின் ரத்தினத்தை காண்கிறார்கள்.
பங்கஜாட்சியை மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு கொண்டிருந்த பங்கமானசன்கள் பெண்கள் மீது காமத்தால் நிறைந்தனர். அவர்களுக்கும் ஒரு பெண்ணின் கண்கள் சொந்தமாக இருக்க வேண்டும், ஒரு பெண்ணின் நகைகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்றால் அமிர்தத்தை வழங்க முன்வராத நன்கொடையாளர்களைக் கண்டு திங்களானாவும் பேச மெதுவாக இருந்தார். அழகான ஆண்களே, அமிர்தத்தை பரிமாற ஆர்வம் உள்ளவர்களே, உங்கள் தாயின் ஆசைகளை நிறைவேற்றிவிட்டீர்கள். நீங்களே அமிர்தத்தை விரும்புபவர்கள். ஒரு அரண்மனையில் வாழ்வதற்கு, ஒரு பெண்ணுடன் பற்று கொள்ள ஏமாற்றப்படுவதற்கு, ஒற்றை பெண்ணாக இருந்த ஒரே அரண்மனை இருப்பது பொருத்தமானது. பல பெண்கள் பல ஆண்களால் பாதுகாக்கப்படுகிறார்கள். மேலும் பல பெண்கள் பல துயரங்களில் உள்ளனர். எனவே நானும் எனது பொழுதுபோக்கிற்காக ஒரு துணிச்சலான அழகான மனிதனை கண்டுபிடிக்க விரும்புகிறேன். நீங்கள் இதை செய்யும் போது துணிச்சலான ஆண், அழகான ஆண் தனியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறேன். பூங்காவில் உள்ள அனைவரும் இல்லையெனில் திருமணம் நடக்கும். என் கையில் சுதா கம்பாவை எனக்கு கொடுங்கள். நான் அதை உங்கள் அனைவருக்கும் இப்போது தருகிறேன். அமிர்தத்தை அருந்த உங்கள் விழிகளை மூடுங்கள். எல்லோரும் உங்கள் விழிகளை திறங்கள். பிரசாதம் வழங்கப்படும் நேரம் வரும். விழிகளை விரைவில் திறக்கும். மேலும் நம் அன்பான கணவரின் கண்களைப் போலவே அதே கண்களை நாம் அணிவோம். மாயா மோகினியின் வடிவம் மாயையில் மூழ்கி மாயையின் நாயகர்கள் தைத்தியர்களாக மாறுவார்கள். காலையில் மாயையை நினைத்து அவள் தனது மனப்பாதையை நிறைவேற்றி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும். சேரநமிவாள் மாமா காமினி மற்றும் அனைவரும் அவளுடைய இரத்தத்தை நினைத்து இன்பங்களை உட்கொள்ள வேண்டும். இது போன்ற எண்ணங்களால் நிறைந்தவர்கள் தங்கள் கைகளுக்கு அமிர்தத்தை கொடுத்து தங்கள் உள்ளங்கைகளை அவர்கள் முன் வைத்து விழிகளை மூடி காமினி ரத்தினத்தில் கலந்து பாலைவனமாகி விடுவார்கள். கொழுத்த ஆண்கள் மரத்தின் கிளைகளை கிழித்து பெண்ணை தியானித்த போது முன்பிருந்து வந்த கொழுத்த ஆண்கள் தாமரை மலரை உட்கொள்ளும் பெண்ணையும் விழிகளை கவரும் அழகானவளையும் கண்டார்கள். துக்கம் நிறைந்தவள், புகழும் செல்வமும் பெருகட்டும். ஐயப்பா, மகாதேவ மைந்தா, கருணை உள்ளவரே, கைவிடாதவர்களை பாதுகாக்கவும் கடவுளே, செயல்களை செய்தவர்கள் நீங்கள் நினைவில் கொள்ளும் போது கடவுளே, கருணை உள்ளவரே, 3 பாதங்களின் பாதங்கள் தாயின் புகலிடம். சந்ததியினரின் சிந்தனையை தவிர வேறு எந்த எண்ணங்களும் இருக்கலாகாது. பாக்கியவான் கடவுளே, பக்தரின் மனம் இறைவனின் ஆலயம் கருணையால் நிரப்பப்படட்டும். நான் உங்கள் கைகளை தொடட்டும். கருணை உள்ளவரே, பகவானே, தலைவரே, மகிஷிகாவின் பாகங்கள் அழிக்கப்படுகின்றன. பகவானே, தலைவரே, இறைவனின் பாகமாக இருப்பவரே, பகவானே, தலைவரே, ஆண்டவரே, இறைவனின் பாகமாக வாழ்பவர், துக்கம் உள்ளவரே, உலகம் முழுவதும் சந்ததியினருக்கு வணங்குகிறது. தூய பிரம்மதேவரே, இறைவனே, ஐயப்ப சுவாமியே, பெண்ணே, அமிர்தத்தை பரிமாறாமல் எங்கே செல்கிறாய்? நானும் உன் ஆசையை மங்காமல் நிறைவேற்ற முடியாதா? சுதா, உன்னுடைய கிண்ணத்தை எனக்கு கொடு. வா, உனது பணிப்பொருளை எனக்கு கொடு. உனது பணிப்பொருளை நான் உட்கொள்ளட்டுமா? மற்ற அரக்கன் ஒரு நிலவரையில் அடைக்கப்படுவான். தாங்கள் புரிந்து கொள்ள விரும்புவதை நம்பி ஏமாற்றப்படுவது போன்றது இது. அவன் கண்களை திறந்து எல்லா திசைகளிலும் பார்க்கும் பொழுது நகரும் மழை துளியின் நிழல் கூட இல்லாததால் கோபத்தின் உச்ச கட்டமாக கத்துபவன். மாபெரும் போர் வீரர்களாக மாறவிருப்பவர்களே, கண்களை திறவுங்கள். நீங்கள் அனைவரும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். எங்களை பைத்தியமாக்கியது, எங்களை அழகாக்கியது. மான் கண்களுக்கு சேவை செய்யாமல் நான் சரியானவளாக இருப்பேன். சுதா கும்பாவை புரிந்து கொண்டவர் நீங்கள் அல்ல. நான் இன்னும் அதிகமாக ஏங்கினேன், இன்னும் அதிகமாக ஏங்குகிறேன். விழிகளை மூடிக்கொண்டு ஏமாற்றப்பட்டோம். நாம் அசுரர்கள். ஞானிகள் நமக்குள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். தோழர்களே, நலனை விரும்புவது சரியா? உங்கள் மனம் காமத்தால் நிலைத்திருக்கும் போது நீங்கள் ஏன் உங்கள் மனக்கண்ணை திறக்கக்கூடாது? நீங்கள் பக்தியுடன் மற்றவர்களிடமிருந்து உங்களை பிரித்து கொள்ள வேண்டும். நகரும் பொருட்களை காணும் பொழுது சுறுசுறுப்பை குறைக்கவும்.
பூக்களின் முகங்களை கொண்டவர்களும் மலர்களின் திருமுகங்களை கொண்டவர்களும் ஏமாற்றுகிறார் என்று நீங்கள் நினைவில் கொள்ளவில்லையா? அந்த எண்ணம் தங்களுக்கு இல்லையா? தாங்கள் அவ்வாறு நினைக்கவில்லையா? அதனால்தான் நாங்கள் இப்போது இருக்கிறோம். அதனால்தான் அவளும் அமளி குலத்தினர் சண்டையிட்டாலும் அது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல. இது மக்கள் பேயை கேட்கும் நேரம். விழிகளை திறந்து தெருவை காணுங்கள். அங்கனமணியும் அமிர்த கும்பமும் கூட காணாமல் போன நபர் சட்டமன்ற மட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் கோழியை எதிர்த்து போராட ராட்சதர்கள் தங்கள் கொம்புகளை சேகரிக்கிறார்கள். கோழிகள் கூட தைத்தியாச்சாரியார்களை தங்களின் முன்னால் பார்க்கின்றன. சீடனின் சீடனான சுக்கிரனுக்கு அவரது சீடர்கள் மூலம் கூறப்படுவது அவனுடைய தந்திரங்களை புரிந்து கொள்பவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது என்று. என் சீடர்களே, கேளுங்கள். நான் ஒரு அழகான பெண். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்க மாட்டீர்கள். பொன்னாராம் கண்ணை மூடிக்கொண்டு மானை சந்திப்பார். லக்ஷ்மி தேவி அன்பின் தெய்வம், விஷ்ணுமூர்த்தியும் அன்பின் தெய்வம். தாம் சரீரத்தில் ஒரு பெண்ணாக மாறிவிட்டாய். சரீரத்தில் தண்டிக்கப்படக்கூடியவர்களும் தண்டிக்கப்படுபவர்களே. நீங்கள் பழைய கடவுள்களுடன் சேர்ந்து அழியாமையின் இருப்பிடத்தை மகிமைப்படுத்திய போது கிடைக்கக்கூடிய பொருட்களை உங்களுடன் எடுத்து செல்லவில்லை. நீங்கள் தனியாக செயல்பட்ட போது விக்ரம் கோபம் அடைந்து உங்களை அழிக்கவில்லை. மாறாக உங்களை ஆசைகளில் சிக்க வைத்தார். குருவின் வார்த்தைகளை கேட்டு கோபமும் ஆவேசமும் கொண்டவர்கள் போர்க்களத்திற்கு விரைந்தனர். அவர்கள் கடுமையாக காட்டை கடந்தாலும் துணிச்சலான அசுரர்கள் கைவிடவில்லை. அழியாமையின் சக்தியை அடைந்த அவர்கள் கைவிடவில்லை. இரத்தக்கரை படிந்த அசுரர்களை விரட்டினர். தேவர்களும் விரைவாக கீழ்ப்பகுதிகளுக்கு இறங்கிய போது அவர்கள் அசுரர்களை காணவில்லை. பாதாள உலகத்தின் சக்தியால் நிரப்பப்பட்ட துரதிருஷ்டவசமான தைத்தியர்கள் மிகுந்த கோபத்துடன் பாம்பை அரவத்தை துரத்த நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் அறிவை தேடாததால் வரவில்லை. பக்தர்களின் பாதுகாவலரான கடவுள் தனது சக்தியால் எப்போதும் பக்தர்களை காப்பாற்றி பசியிலிருந்து விடுவிக்கிறார். பக்தரே, பரபிரம்மனே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, பகவானே, பக்தர்களின் சேவகனான என் மீது கருணை காட்டுங்கள். பங்கஜ பிரிய தேவரே, பிரபஞ்சத்தின் பாதுகாவலரான பகவானே, சந்ததியர் துக்கங்களை நீக்க வணங்கட்டும். திங்கள் மற்றும் ரவி தன் தெய்வீக திங்கள் ஒளியால் ஒளிரட்டும். பகவானே, பிரபஞ்சத்தின் தலைவரே, அரவங்களின் தலைவரே, ஹரரே, அரவத்தின் அலங்காரத்தை நேசிப்பவரே, அரவங்களின் படுக்கையில் பூமியில் மகிழ்ச்சி அடைபவரே, முழு உலகத்திற்கும் தலைவரே, பகவானே, சம்புமூர்த்தியே, சந்ததியே, பஜாம்யகமின் மகனே, விதை எஜமானரே, மகிழ்விக்கும் மனம் மனதின் தாமரை பாதங்களை அலங்கரித்துள்ளது. விதை எஜமானரான மனதின் தலைவி லக்ஷ்மி தேவி ஒவ்வொரு நாளும் பாலாளி, அதாவது திருப்பார்கடல் மேபிதின் நாளில் கணவனை மகிழ்வித்தால் அவர் நன்றியுடன் உலகம் முழுவதும் பயணிப்பார். உலகத்தை தங்கள் மகிழ்ச்சியால் காப்பாற்றிய சங்கரர், விநாயகர், கங்கை மற்றும் பார்வதி தேவி கைலாசம் மற்றும் பெரிய மலையில் அவர்கள் சம்புமாமூர்த்தியுடன் பிரகாசிப்பார்கள். நீல கண்ணனுடைய வீணையும் விரிஞ்சலும் மெய்யான உலகில் உயிரினங்களின் படைப்பான வீணை பாடலுடன் உயிரினங்களின் படைப்பை சந்தித்தன. மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன. மறுவினார். ஐயப்பனின் வார்த்தைகளான பரபிரம்மன் என்று கூறி அவதார கதையை உருவாக்க, அம்மா, மூன்றாவது கந்தத்தை என்னுள் எரிப்பேன். என் தாய் கடவுள் என் இதயத்தில் உணர்ந்ததை கூறுவேன். ஐயப்ப பாகவதம் 3 கந்தங்களுடன் இணைந்த பிறகு நான் கடவுளின் பாதங்களை வணங்குவேன். ஐயப்பா, தாயின் அனைத்து ஆயுதங்களும் அகற்றப்படட்டும். நான் எப்போதும் கடவுளின் பாதங்களை அனுபவிக்கட்டும். ஐயப்ப பக்தர்களும் கடவுளின் ஊழியர்களும் ஒரு வேலைக்காரனின் பணியாளின் வடிவத்தில் மகிமையுடன் ஆட்சி செய்யட்டும். பகவானே, என் குறைபாடுகள் விரைவில் விலகிவிடும். பகவானே, இரக்கமுள்ளவரே, தலைவரே, பகவானே, மிகுந்த இரக்கம் கொண்டவரே, ஆன்மாக்களின் தலைவரே, பகவானே, பெரிய மந்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட நபாக்ஷரி,
நாவில் மகிமையுடன் ஓதப்படட்டும். கண்கள் இறைவனை காண்கின்றன, ஆனால் மனம் அவருடைய புனித வடிவங்களாக மாற ஏங்குகிறது. கைகளால் செய்யப்படும் செயல்களும் இறைவனால் செய்யப்படும் செயல்களும் கூட தெய்வீக சேவைகளாக கருதப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு துறையிலும் உமது துதிகளை மட்டுமே கேட்பதற்கு நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன். ஐயப்ப சுவாமியே, கருணையுள்ளவரே, ஐயப்ப சுவாமியே, ஹரரே, கடவுளே, ஐயப்ப சுவாமியே, தலைவரே, பகவானே, ஆண்டவரே, ஐயப்ப சுவாமியே, தாயே, இலங்கையை படை, இலங்கையை படை, இலங்கையை படை. நான் இலங்கையின் மனமாகவும் மாறட்டும். மனமே, பாலாளியின் வசிப்பவர்களான பத்மயோனி, பார்வதி தேவி, காந்தாவின் அன்பான பாதங்களை இணைக்கட்டும். ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதத்தின் 3ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.